ஏப்ல தாரு, நமக்கு ஏதோ வர்க் கொடுத்தாங்களே, முடிச்சிட்டியா? இல்லடி, நானும் இன்னும் பண்ணல. மேக்ஸ் தானே சொல்ற? யாரு உங்களுக்கு அந்த அன்பு மிஸ் தானே? ஆமா டிபி, அதுவே தான் வந்து சாவடிக்குது. நாங்களாம் எப்படி அதுக்கிட்ட தப்பிச்சு வந்துட்டோம்ப்பா. நீ வந்துட்ட, நாங்களாம் மாட்டிக்கிட்டோம். சாவடிக்குது தெரியுமா? என்ன ஐஷோ, நீ வாயை பேசாம உட்காந்துட்டு இருக்க? அதுவா, எனக்கு வேற நாளைக்கு எக்ஸாம் இருக்கா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப வரக்குள்ளே ஏதோ புக்கு எடுத்து வந்துருக்கலாம்ல. அட பூமாரி, நான் என்னைக்கு உட்காந்து எழுந்து படிச்சிருக்கேன்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். தைரியம் தான் ஐஷு உனக்கு. சயின்ஸ் தானே, அதெல்லாம் ஏதோ ஒன்று எழுதி விட்டுருவேன். அப்புறம் என்னடி, இந்த மரத்துல இருந்து அது வரும் இது வரும், இந்த மரத்தை எப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஏதோ போட்டு விடு. மனுஷன் எப்படி அப்படின்ட்டு அப்படியே இங்கிலீஷ் எழுதி அடிச்சு விடு. ஆமா ஆமா, நானே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சயின்ஸ் மிஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறதுனால நாங்க என்ன எழுதுறோம் கூட பாக்குறது இல்ல. எழுதி இருக்கமா அதுக்கு மார்க் போட்டுறாங்கடி எப்படியோ. ஆமா ஆமா, அவங்க அப்படிதான். என்ன மாம்சே, என்ன இந்த பக்கம் அதிசயமா வந்திருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏ தீபி, எப்படி இருக்க? டே அரமெண்டல், நானும் இங்க தான்டா இருக்கேன். என்னடி புட்டி, என்ன பண்ற? அதை நான் உன்கிட்ட கேட்கணும். சரி, அதான் டெத் இல்லை, அதுக்கு தான் வந்தோம். என்ன அங்கேயே விட்டு வாங்கன்னா இங்கே இழுத்துட்டு வந்துட்டார். சரி, நான் உள்ளே போகிறேன். ஆ சரி சரி, போ போ. ஏ தாரு, யாருக்குல அது? அதுவாடி, அவன் ஒரு வீணா போன மாமண்டி. ஏண்டி மாமாங்கற வீணா போனவங்கற? அட ஆமாண்டி, அவன் ஒழுங்கா வீட்டுக்கே அடங்குறது இல்லையா, நல்லா ஊர் சுத்தி திரியிறான் நான் ஃப்ரெண்ட்ஸோட. அம்மா எங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பாவம். என்னடி செல்லம் பண்ணிக்கிட்டு இருக்க? தீபி, இவன் சரியில்லை, யார்கிட்டயும் என்ன செல்லோன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. அதானடி, வா நைஸா உள்ள போய் பாப்போம். வாங்க வாங்க போவோம். அப்புறம் தங்கம், சாப்பிட்டியா? ஐயோ இவளுங்களா? டே மச்சான், இப்போ தாண்டா எங்கள் அக்கா வீட்டுக்கே வந்தேன். சாரிடி செல்லக்குட்டி, என்னோட அக்கா பொண்ணுங்க வர வந்தாங்களா, அதனால தான் மச்சான் அப்படின்னு பேசினேன். பாத்தியா தீபி, உனக்கு கொழுப்ப நல்லா காலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு பொழந்துக்கிட்டு எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் பாரு, செல்லக்குட்டியும் பட்டுக்குட்டின்னு. நாம இங்க இருந்து இன்னும் கிளம்பவே இல்லை, அதுக்குள்ள நம்ம போயிட்டோம் நினச்சி பேசிட்டு இருக்கான் பாரு. சரி வா, நைஸா போய் அவன் பக்கத்துலயே அங்கேயே உட்காருவோம், என்னதான் பேசுறான்னு கேட்போம். ஆமாப்ல, வாங்க வாங்க போலாம். ஆமா செல்லம், சாப்பிட்டியா இல்லையா நீ? பாத்தியா, மாமா விட்டே சாப்பிட்ட பாத்தியா? இங்க உன் மாமா காலில இருந்து பசியோட கிடக்குறான் தெரியுமா? ஏண்டிப்ல, இவன் என்ன காலைன்னு சாப்பிடலையாடி? ஏ தாரு, இல்லடி, எங்கேயோ வர வழியிலேயே ஒரு 6-7 பரோட்டாவை பூரி வச்சு பரோட்டா சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொன்னான். நான் கூட எவன்டா உனக்கு காலையே பரோட்டா கொடுக்குறான்னு கேட்டதுக்கு, அங்கே ஒரு ஹோட்டலில் கொடுத்தாங்க, அதனால சாப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாண்டி. பொய்க்காரன், எப்படி போய் பேசுறான் பாரு. இரு இருன்னு என்ன பேசுறான்னு கேட்பான். நல்லா அளந்து விடுறான் பாரு. ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? ஓ, ஸ்கூலுக்கு போயிருக்கானா? சரி சரி சரி. உன் தங்கச்சி? ஓ, அவ காலேஜ் போயிட்டாளா? சரி சரி சரி. நீ ஏன்டா இப்பட்டு போல? ஐயோ, அவ்வளோ பாசமா என் மேல? என்னடி உங்க மாமா இப்படி எல்லாம் பேசுறாரு? அதான் பாரு, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்கறான் பாரு. இன்னைக்கு வரட்டும் அம்மா. இல்லை, என்ன ஏதுன்னு முழுசாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் போட்டு கொடுக்கலாம். அன்னைக்கு இருக்கு இவனுக்கு கச்சேரி. இருடி, அவ குரல் எப்படித்தான் இருக்குன்னு கொஞ்சம் போய் கேட்டு வரேன். போ போ, ஆனால் மாட்டிக்காத. அப்புறம் நான் நம்ம ஏரியாக்கே வந்துட்டேன். உன்னை பார்த்தா நல்லா இருக்கும். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு, இப்பதான் கிடைச்சது. என்னடி நம்ம ஊராமே பொண்ணு, என்னவா இருக்கும்? பிளா, நீ மூடிக்கிட்டாங்க, என்ன பேசுறாங்க மட்டும் கேளு பிளா. ஆமாடா, இத்தனை தராம என்னடா திடீர்னு வந்திருக்க? அதான் சொன்னனே தங்கம், இந்த மாதிரி தாத்தா இறந்துட்டாருன்னு. அட ஆமால, நான் தான் மறந்துட்டேன் பாரு. இப்பல அந்த பிள்ளையோட குரல் கேவலமா இருக்குடி. என்னடி சொல்ற, நிஜமாவே வா? அட ஆமாப்ல. இப்போ எங்க தான் இருக்க நீ? அதான் சொன்னனே, அக்கா வீட்டில். அங்க யாரும் இல்லையா? எங்க அக்கா பெத்து விட்டுருக்கேன் 2 அறந்தவாள், அதுவும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இருக்காங்க. கொழுப்பு பத்தி அவனுக்கு 2 மிதிச்சு என்ன வேணா? வெயிட் பண்ணு வச்சுக்கலாம் கச்சேரி, வெயிட் பண்ணு. சரி, எப்பதான் என்ன பார்க்க வருவேன்?
அதுவா, எங்கள் அக்கா வரட்டும். எங்கள் அக்கா முன்னாடி ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இந்த சித்தப்பா பையனை பார்த்துட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நைஸாக உன்னை பார்த்துட்டு வந்துடுறேன். பிளானா போடுற பிளானு தேங்காய் மண்டை எனக்கு இருக்குடி உனக்கு. அப்புறம் தங்கம், மாமா வந்தா என்ன தருவ? ஏன் அவன் லிமிட்டை மீறி போறான்டி, நிறுத்திடுடி. இருடி என்னதான் பேசுறான்னு பாப்போம். ரொம்ப நேரமா என் பக்கத்தில் அப்படியே புசு புசுன்னு காத்து வந்துட்டே இருக்கு. இரு ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ இந்த பிசாசு கத்துனதுல நான் வேற உழுவுறேனே. ஐயோ ஐயோ அடைச்ச நீயா? நானே பேயோன்னு நினைச்சிட்டேன். ஏண்டா டெல்லி எருமை, நாங்களாம் உனக்கு அறந்த வாழாடா. டெல்லி எருமை. ஆமா, நீங்களே எப்பத்துல இருந்து இவ்வளோ இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? உன் தங்கத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தல, அப்பத்துல இருந்து இங்க தான் இருக்கோம். எல்லாத்தையுமே கேட்டியே நீ? டேய் நீ நிறுத்துடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் சும்மா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். எது வந்து கழுவி ஃப்ரெண்டா? கிளவிலாம் இல்ல. அப்புறம் யாரா, குமரியா? இத பாருங்கடி, ஓவரா பண்றீங்க. ஏண்டா டெல்லி எருமை, தேங்காய் மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு பரட்ட தலையை போட்டுக்கிட்டு அப்படி எவகிட்டடா நீ பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சே அவன் இன்னைக்கு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான்லாம் யார்ட்டையும் பேசல. அப்படியா? சரி நானே ஸ்ட்ரைட்டா அம்மா கிட்டே சொல்லிடுறேன், நீ அங்க பாத்துக்க. சொல்லிக்க, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். தாரு, நாளைக்கு நம்ம இன்னொரு மாமாவை பார்க்க போவோம்ல, அப்போ நம்ம சொல்லிக்கலாம் விடு. இதெல்லாம் எப்ப கேட்டீங்க? நான் தான் சொன்னேன்ல, நீ ஆரம்பத்துல செல்லம் வெள்ளான்னு கொஞ்சிட்டு இருக்கும் போதே நாங்களாம் வந்துட்டோன்னு. சரி, இப்ப என்னதாண்டி உங்களுக்கு பிரச்சனை? யாரு இந்த கிழவி? எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த கிழவி கிட்ட அப்படி என்னதான் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கனே தெரியலப்பா. இந்த கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க அந்த கிழவிய. அது கிளவிலாம் இல்ல. அப்புறம் யார் அது? நேரம் வரப்ப சொல்றேன். அந்த நேரம் இப்பதான் மூடிட்டு சொல்லு. இந்த பார்ப்ல தூக்கி எஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கா போயிரு. அப்படியா? எங்க அவன் மேலே கை வை பார்க்கலாம். எம்மா, நீங்களா சரியான ஒழுங்குடி. உங்க மேலேயா கை வைக்க முடியும்? ஓ அப்படியே பரட்ட மண்டை முடி ஒன்னொன்னு புடுங்கன்னு வச்சுக்க, சொல்லிட்ட வழுக்கு மண்டை தான் நீ. அப்புறம் நேரம் வழுக்கு பாறன்னு தான் கூப்பிடுவாங்க. இத பாரு, தலைமையில மட்டும் கைய வச்ச மவளை கைய ரெண்டையும் உடைச்சி காக்கா மாதிரி பறக்கூட்டுறோம் பாத்துக்க. டேய் ரொம்ப தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அம்மா வர வேண்டிய நேரம் தான், இருடி உன்னை போட்டு கொடுக்குறோம். ஏய் என்னடி மேலே நின்னுட்டு இருக்க? ஐயோ, இவ வந்துட்டாலே, போட்டு கொடுத்துருவாளோ? அம்மா உன்கிட்ட ஒண்ணு சொல்லுமா? நான் சொல்றது கேளு ஃபர்ஸ்ட். அது கேட்டி மேலே நின்னுட்டு இருக்க? அட அம்மா, அவன் சொல்றது கேளுமா ஃபர்ஸ்ட்.